திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டப்பகலில் துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் கண்காணிப்பு கேமராவை துணியால் மூடி 4 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்துள்ளன. பூட்டி கிடந்த வீடுகளை குறிவைத்து மெகா கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஒரே பகுதியில் அடுத்தடுத்து 4 வீடுகளின் பூட்டை உடைத்த கொள்ளை கும்பல் தங்கம் மற்றும் பணத்தை கொத்தாக கொள்ளையடித்த சம்பவம். திருப்பூரையே அலறவிட்ட கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சித்தம்பரத்தை அடுத்த விஐபி கோல்டன் நகரைச் சேர்ந்தவர் யூஜின். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அவரின் மனைவி ஜெகதா கேத்தனூர் அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று பகல் நேரத்தில் தம்பதியினர் இருவரும் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். யூஜின் வீட்டை தொடர்ந்து அதே பகுதியில் வசிக்கும் ராதாகிருஷ்ணன், மதியழகன் மற்றும் காளிதாஸ் ஆகியோரது வீடுகளின் கதவுகளையும் உடைத்த கொள்ளையர்கள் அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். ஒரே பகுதியில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் இந்த திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதியழகன் என்பவரது வீட்டில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. கொள்ளையடிக்க உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் தாங்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்க அக்கேமராவை துணியால் மூடிவிட்டு இந்த துணிகரச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். யூஜின் வீட்டில் 18 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் மற்ற வீடுகளிலும் கொள்ளை போன நகை மற்றும் பணத்தின் மொத்த மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து விரிவான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. பட்ட பகலில் நடந்த இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது.